சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி வந்து ஏர்வாடா சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தார். அதாவது பூனேயில் இருக்கக்கூடிய ஏர்வாடா சிறையில். அப்போ அங்கே பத்தோபா அப்படிங்கிற ஒரு மனிதர், அவரும் வந்து சிறை கைதி தான். அவர்கிட்ட வந்து மகாத்மா காந்தியை கவனிக்கக்கூடிய, அவருக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய பொறுப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பத்தோபா அப்படிங்கிற ஒருவர் வந்து மகாத்மா காந்திக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பணிவுடைகளையும் செஞ்சுட்டே இருந்தார். அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. அதாவது அவருடைய காலில் வந்து பயங்கரமான ஒரு புண்ணு இருந்தது. அந்த புண்ணை வந்து அவரால் சரி செய்யவே முடியல. மகாத்மா காந்தி கூப்பிட்டு கேட்குறாரு, உன்னால் காலில் இந்த புண்ணு இருக்கிறதுனால நடக்கவே முடியலை, நீ ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிற, ஏன் மருத்துவம் பண்ணாமல் இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பத்தோபா சொல்கிறாரு, நான் எவ்வளவோ வந்து மருத்துவம் எவ்வளவோ வந்து பண்ணி பார்த்துட்டேன், எத்தனையோ மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனாலும் இந்த இது வந்து குணமே ஆக மாட்டேங்குது, எல்லாம் நான் செஞ்ச பாவம் தான் போல இருக்குன்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. அதுக்கு காந்தி சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நோயெல்லாம் வந்து பாவம் புண்ணியம் பார்த்துலாம் வர்றது கிடையாது, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி இனிமேல் வந்து நீ செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சில உணவு பழக்க வழக்கங்களை காந்தி வந்து அந்த பத்தோபாக்கு மாற்றி கொடுக்குறாரு. இனிமேல் இந்த உணவு தான் சாப்பிடணும், இந்த மாதிரியான பத்தியங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீ கடைபிடிக்கணும், காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு சொல்கிறார். அவனோட டெய்லி ஹேபிட்ஸை வந்து மகாத்மா காந்தி வந்து மாற்றிடுறாரு. இப்படியே இருக்கும்போது மகாத்மா காந்தி சொன்னதெல்லாம் செஞ்சதுனால அவனுடைய கால் புண்ணு வந்து சரியாயிருச்சு, நல்லபடியாக ஆரோக்கியமாக மாறிட்டான். இது வந்து ஒரு பக்கம். இதனால காந்தியோட சேர்ந்ததுனால அவனுடைய மென்டல் ஹெல்த்தும் அவனுடைய மனநிலையும் வந்து நல்ல முறையில் மாறிடுச்சு. பல நல்ல பழக்கங்களை காந்தியோட சேர்ந்து கற்றுக்கிட்டான். பிற்காலத்தில் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் காந்தியும் சிறையிலேருந்து விடுதலையாகி போயிட்டாரு, இவனும் போயிட்டான். அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. காந்தியோட சேர்ந்ததுனால இவன் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டதுனால சிறையிலேருந்து வெளியில் போனதும் தீய பழக்கங்கள் எதிரையும் ஈடுபடாமல் சுதந்திர போராட்டத்துக்காக வந்து நிறைய பாடுபடுறான், போராடுறான். நாட்கள் அப்படியே சென்றுட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து காந்தி வந்து இவனுடைய ஊருக்கு வராரு. இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல காந்தியை நம்ம ஊருக்கு வராருன்ட்டு இவன் வந்து காந்தியை பார்க்கறதுக்காக போகிறான். ஸோ இவன் காந்தியை பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ காந்திக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், இவனுக்கு வந்து நம்ம ஒரு 50 ரூபாயாவது கொடுக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் 50 ரூபாங்கிறது பெரிய வந்து ஒரு தொகை. ஒரு 50 ரூபாயாவது நம்ம கொடுத்தோம்னா இவன் வந்து சொந்தமாக தொழில் செய்து பொழைச்சிக்கிடுவான், இன்னமும் வந்து அடுத்தவங்கள்ட்ட வேலை செஞ்சுட்டே இருக்க மாட்டானே அப்படின்னு காந்தி நினச்சிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த டைமில் வந்து நிறைய வேலை அந்த நாளில் அவரால் வந்து செய்ய முடியல. சரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவனுக்கு கொடுத்துடலாம், நாளைக்கு அவனை வர சொல்லி திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கிறாரு. அடுத்த நாள் வந்து அவனை தேடுறாரு, அவன் எங்கே இருக்கிறான்ட்டு. இவங்களெல்லாம் அவனுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்குறப்போ அவரால் கண்டே பிடிக்க முடியல. அவன் எங்கே போனானே அவருக்கு தெரியலை. எவ்வளவோ தேடி போய் காந்தியால் அவன் இருக்கிற இடத்த கண்டே பிடிக்க முடியல. அவன் எங்கே போயிட்டானே அவரால் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அப்போ தான் வந்து காந்தி வந்து மிகவும் வருத்தப்படுறாரு. அதாவது நம்ம உதவி செய்யணும்னு நினச்சா உடனே செஞ்சிடணும், நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது. நமக்கு எவ்வளோ தான் கஷ்டம் வந்தால் கூட நம்ம ஒருவருக்கு உதவி செய்யணும்னு நினச்சோம்னா அதை உடனே செஞ்சிடணும் அப்படின்னு வந்து காந்தியை வந்து தன்னுடைய பாடமாக அதை எடுத்துக்கிறாரு. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய பாடமும் இதுதான். நம்ம வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அதை உடனே பண்ணிடணும். ஏன்னா அடுத்த நாளைக்கு நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. அதே சமயம் நம்ம யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சோம்னா அவங்க அந்த டைமில் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினச்சா அதை உடனே பண்ணிடணும் அப்படின்னு வந்து மகாத்மா காந்தியை வந்து இந்த கதை மூலமாக நமக்கு வந்து அறிவுறுத்துறாரு.